வேதாஜி, நீங்கள் திருப்பியும் அதே நினச்சி அழுந்துக்கிறீங்க. புரியுது, கஷ்டமாக தான் இருக்கும். என்னைக்குமே பேசாத அப்பா அப்படி பேசிட்டாரு. அது அவர் வீட்டில் எல்லாத்தோட உங்கள் மேலே தான் அதிகமாக நம்பிக்கை வச்சிட்டாரு. அது நம்மளே இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்ற ஆதங்கத்தில் இந்த மாதிரி பேசிட்டாரு. நீங்கள் எந்த தப்பும் பண்ணல, உங்களுக்கு நல்ல மனசுன்றதை அவர் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாரு. நீங்கள் எல்லாருக்குமே நல்லதான் நினைக்கிறீங்க, ஆனால் உங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே. நானும் ஆரம்பத்தில் அப்படி தானே இருந்தேன். இல்லை, இப்போ நீங்கள் எதுக்காக இந்த விஷயத்தை மறைச்சிருக்கீங்கிற மேட்ரு அப்பாவுக்கு தெரியாது. அது என்ன எதுக்காக நீங்கள் பண்ணீங்கன்ற ஒரு நாள் தெரிய வரும். அப்போ ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. இவராவது நம்மள புரிஞ்சுக்கிட்டாரு. யார் உங்களை தப்பா பேசினா என்ன, பேசாட்டி என்ன? நான் உங்களை தப்பா நினைச்சு உங்களை பத்தி தப்பா பேசினாதான் தப்பு. தேங்க்ஸ். இல்ல, இந்த வீட்ல இருக்கிற யாருமே என்ன புரிஞ்சுக்கல. கல்பனா, அனிதா, மாமா, இவங்க யாருமே என்ன புரிஞ்சுக்கல. ஆனா நான் உங்களை எவ்வளவோ ஹர்ட் பண்ணிருக்கேன். அதெல்லாம் மறந்துட்டு எனக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. என்ன சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க என்ன ஹர்ட் பண்ணிட்டீங்க, நான் உங்களை புரிஞ்சுக்கணும், என்னமோ குழந்தை மாதிரி பேசினீங்களே. நான் தானேங்க உங்களை புரிஞ்சுக்கணும். அதானேங்க லாஜிக்கு. இது என்ன ஆச்சரியம் இருக்குது எனக்கு புரியல. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நல்லவங்கள யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்கள தூக்கி எறிஞ்சு பேசுவாங்க, அவங்கள கேவலப்படுத்துவாங்க. ஆனா அவங்க யாருன்ற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உதாரணத்துக்கு ஏசுநாதருங்க, அவர் எவ்வளவு நல்லவர், எல்லாத்துக்கும் எவ்வளவு நல்லது பண்ணாரு. அவரே அடிச்சு சிலுவையில தொங்க விட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவர் யாருன்ற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உலகமே ஒரு தெய்வமா கொண்டாடுதுங்க. அதுதான் உண்மை. மனுஷங்களே எப்படித்தாங்க திடீர்னு தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க, இல்ல கீழே போட்டு மிதிப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளவுதான். நீங்க இதெல்லாம் போய் எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. இது அப்படிதான், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. கண்ணு தொடுங்க, கண்ணு தொடுங்க தாஜி. இப்படி பாக்குறாங்க. நாகராஜா, ஏதோ பேசி அவங்க மனசை டச் பண்ணிட்ட போல இருக்குது. என்ன பேசணும்னா ஃபீலிங்ஸ். இது ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நீங்க பத்து தூங்கிக்கோங்க. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ?
அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.